தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் செய்யறது சரியா இருக்காதுங்க. ஆனா அடுத்த கேள்வி கௌதம் ஐயா, செவ்வாய் தசை எப்படி இருக்கும், ஆயுள் எப்படி இருக்கும்? செவ்வாய் தசை யோகமாக இருக்குமா? சுபத்துவ கிரகம் எது? சொந்த தொழில் செய்யலாமா? சொந்த தொழில் என்ன செய்யலாம்? 1/10/84 5:30 AM திருநெல்வேலியில பிறந்திருக்காரு. தனுசு ராசி, மூல நட்சத்திரம், புதன் லக்னத்துல திக்பலமா இருக்கிறாரு. நல்ல அமைப்பு 8-12 சுபத்துவம் தான். லக்னம் 3 டிகிரி. ஓகே, இந்த இடத்துல சுயமா தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக சுபத்துவமா இருக்கிறது கிட்டத்தட்ட செவ்வாயும் சுபத்துவமா தான் இருக்கிறாரு. செவ்வாய்க்கு கிட்டத்தட்ட 3னா கிட்டத்தட்ட 8 டிகிரியில் செவ்வாய். இந்த அமைப்புகளில் சனி சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்த குரு தொடர்பு கொள்கிறாரு. ஓகே, நவாம்சத்தில் யாருக்கு அதிக சுபத்துவம்னா நவாம்சத்தில் செவ்வாய் தான் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நிலையாக தசா புக்தி. செவ்வாய் தசை நல்லா இருக்குமா? செவ்வாய் தசை என்ன இருந்தாலும் 8ஆம் அதிபதிங்க. 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது இவர் கெடுதலை மட்டும் செய்வாரா? ஓகே, இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு வினோதமான விஷயம் வரும். கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் நல்லவர் இல்லை, ஆனா சுபத்துவமா இருக்காரு. எப்படி சுபத்துவமா இருக்காரு? குரு மங்கள யோகத்திலையும் இருக்காரு, சந்திர மங்கள யோகத்திலையும் இருக்கிறாரு, கேந்திர வலிமையோட இருக்காரு, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் செய்யறது சரியா இருக்காதுங்க. ஆனா இந்த செவ்வாய் சுபத்துவத்தின் காரணமாக ஒரு மாதிரியான 2வது நிலை தொழிலாக இருக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாகனத்தை கடனுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான நல்ல விஷயத்த பண்ணுவாரு. சில நேரங்கள்ல இருக்கிற இடத்தை விட்டு மனைவியை விட்டு தள்ளி தூரமாக கொண்டுட்டு போற விஷயத்த செய்வாரு. 7ஆம் இடத்தை பாக்குறதுனால. நண்பர்களோட சேர்ந்து மட்டும் தொழிலெல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் வருங்க. செவ்வாய் தசை அவயோக தசைனால இந்த இடத்துல செவ்வாய் சம்பந்தப்படுற அமைப்புகள், சனி சம்பந்தப்படுற அமைப்புகள்னு மிக்ஸா வரும். செவ்வாய் தசை முடிஞ்சு அடுத்து வர்றது இவரு ராகு ரிஷபராகுவாக அப்படியே சுக்கரனாக தான் வேலை செய்வாரு. அடுத்து வர்ற குரு பிரதர் பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இதில் நிறைய மாதிரி வரும். சமையல் சாப்பாடு வரும், இன்ஜினியரிங் வரும், டிரான்ஸ்போர்ட் மாதிரியான விஷயங்கள், ஃப்ரோசன் ஐட்டம் மாதிரி அனுப்புறதுன்ற மாதிரியான மிக்ஸில் வருது. உங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா சந்திரன் செவ்வாய் தான் இந்த அமைப்புகளில். ராசிக்கு இந்த இடத்துல லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோட தொடர்புல வர்றது இவர் யாரு? செவ்வாய் தான் 10ஆம் இடத்தோட சுபத்துவம் வர்றாரு. ஆனால் லக்னாதிபதி உச்சம். நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. இது மட்டும் நான் 100% சொல்லுவேன். லக்னாதிபதியின் உச்சத்துடைய காரணத்தினால. அதே நேரத்தில் செவ்வாய் ரொம்ப கவனமா சுபத்துவமா இருக்காருங்க. ஏதோ ஒரு வகையில சனி செவ்வாய் மிக்ஸான அமைப்புகள்ல தொழில் இருக்கும். கண்டிப்பாக தொழில் அமையும், நல்ல அமைப்புகளாகவே இருக்கும். வீடு வாகனங்கள் கடனுக்கு அமையுங்க. வேற நெகட்டிவா பெரிய நஷ்டமா ஆயிடுவானா? அஷ்டம சனிலாம் இல்லைன்றதுனால பெரிய பிரச்சனை வராது. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு அடுத்து 2035 போல வர்ற அஷ்டம சனி அமைப்புகள்ல, ஆமா 2035 போல வரக்கூடிய அஷ்டம சனியில இந்த இவர் முடிஞ்சிடறாரு, செவ்வாயே முடிஞ்சிடறாருன்றனால பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. This is fabulous Aragaja oil. It keeps you energized, positive and spiritually connected all day. It creates a divine aura around you and brings a natural, attractive presence wherever you go. Anyone around you will feel calm, comfortable, and drawn to your positive energy. Use fabulous Aragaja oil in diffusers, during rituals, or apply it for a sacred and divine experience.